23 ஆகஸ்ட் 2024 காலை 10 மணி அளவில் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தது. ஹலோ வணக்கம் சார். என் பேர் குண்டிவலி குமரேசன். நாங்கள் புதுசாக சென்னையில் மூடு மகேஷ்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணதால் தமிழ்நாடுல ஒரு 10 பேர் ரேண்டமாக சூஸ் பண்ணி அந்த 10 பேருக்கு வந்து நாங்கள் 2 ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் சார். சரி, ஸோ அந்த மாதிரி உங்களையும் வந்து நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஆஃபர் என்னன்னு கேட்குறீங்களா சார்? என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது? மொதல் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்குடி கையடி. ஸோ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவோ V23 மொபைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3200 கிடைக்கும் சார். ரெண்டாவது ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி பார்த்து கையடி. ஸோ இந்த ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து Oppo F23 மொபைல் வந்து ஜஸ்ட் 3200 கிடைக்கும் சார். நீங்கள் ஆஃபர் 1 அதாவது தண்ணிக்குடி கையடி சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஆஃபர் 2 கண்ணாடி பார்த்து கையடி சூஸ் பண்ணுறீங்களா சார்? Oppo F23 சூஸ் பண்ணுறோம் சார். ஓகே சார். உங்களோட நேம் சார்? நேம் பெரிய மனுஷன். ஓகே சார். உங்களுடைய அட்ரஸ்? துபாய் மெயின் ரோட், துபாய் பஸ் ஸ்டாண்ட், துபாய் குருக்சந்து, துபாய். 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடுக்கு உங்களுக்கு ஒரு கால் வந்து பேக்கிங் கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் பேக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் பேக்கிங் கன்ஃபார்ம் பண்ணது ஒரு 4 to 5 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்துடும் சார். நீங்கள் போஸ்ட்டில் டேரெக்டாக போய் அங்கே வாங்கிக்கலாம் சார். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நேம் குண்டிவலி குமரேசன். எப்பவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நடந்தது செக்மெண்ட் 1 வச்சுக்கோங்க. லெட்ஸ் என்டர் இன்டு தி செக்மெண்ட் 2. குண்டிவலி குமரேசன் சொன்ன மாதிரியே 2 நாள் கழிச்சு எனக்கு பேக்கிங்ல இருந்து கால் வந்தது. ஒரு அக்கா பேசினாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி Oppo F23 மொபைல வந்து ஆர்டர் பண்ணிருக்கீங்க, 3200 நீங்க பே பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்குற மாதிரி இருக்கும், கன்ஃபார்மா பேக் பண்ணிட்டுமான்னு கேட்டாங்க. ஓகே, கன்ஃபார்ம் பேக் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்சலை பிரித்து பார்த்துட்டு வாங்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். அதெல்லாம் முடியாது, நீங்கள் பே பண்ணிட்டு தான் பார்சலை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எப்படி ப்ராடக்டை வெரிஃபை பண்ணுறதுன்னு கேட்டேன். அஃப்கோர்ஸ் ஸ்கேம் பற்றின ஒரு அவேர்னஸ் எனக்கு உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதனால் அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன நீங்கள் வந்து நேரில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ட்ரஸ்ட் கொஞ்சம் வந்து அதிகமாச்சு. நான் வந்து அந்த குண்டிவலி குமரேசனை கொஞ்சம் நம்ப ஆரம்பித்தேன். நேரில்லாம் வந்து வாங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மனுஷன். செக்மெண்ட் 2 முடிஞ்சது. செக்மெண்ட் 3 என்னாச்சுன்னா, அவன் சொன்ன மாதிரி நான் ஒரு 4 to 5 டேஸ் வெயிட் பண்ணேன். போஸ்ட் வரல. இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அவங்க கால் பண்ணி 2 வீக்ஸ் ஆச்சு. எந்த போஸ்ட்டும் வரல, எந்த ஒரு மெசேஜும் வரல, எதுவுமே வரல. நான் திரும்ப அந்த அக்காவுக்கு கால் பண்ணி பார்த்தேன். கால் எடுக்கல, ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி, இந்த குண்டிவலி குமரேசன் தான் நான் வந்து எப்போவுமே ஃப்ரீயாகவே இருப்பேனே, எனக்கு கால் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஆர்டர் வந்து டிலே ஆகியிருக்கும், நான் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட் பண்ணிட்டான். இப்போ இந்த செக்மெண்ட் 3ல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸும் வர ஆரம்பிச்சது. ஒருவேளை இது ஸ்கேமாக இருந்தால் அந்த குண்டிவலி குமரேசன் ஆஃபர்னு சொல்லும்போது அந்த 3200 வாங்கி அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் லான்ச்சிங் ப்ரைஸ் 23,000+, அது ஆஃபரில் இப்போ 17,000+ இருக்குன்னு நினைக்கிறேன். அது 3,000 கொடுக்குறானும் போது அதை அவனே வாங்கி அதை எக்ஸ்சேஞ்ச்லேயோ இல்லை எதுலையாவது போட்டிருந்தா கூட அவனுக்கு வந்து மினிமம் 10,000 மேலே கூட வந்திருக்கும். ஸோ அவன் ஏன் எனக்கு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சின்ன பிஸ்தா ஸ்மெல்ஸ் தனக்கு விபூதி அடிக்க போவதை உணர்ந்தார் லார்டு பிஸ்தா. ஸோ இது அப்படியே கட் ஆகுது. லெட்ஸ் என்டர் இன்டு தி செக்மெண்ட் 4. சண்டே ஒன்ஸ் கால் பண்ணி அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், உங்களுக்கு பார்சல் கண்டிப்பாக மண்டே வந்துடும், நீங்கள் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. அவன் சொன்ன மாதிரி நான் போய் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டேன். போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி பார்சலில் வரதெல்லாம் வாங்காதீங்க, 100% ஸ்கேம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இந்த குண்டிவலி குமரேசன் வந்து நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினார். வாழைப்பழத்தை நல்லா தொண்டை இங்கே வரைக்கும் இறக்கிட்டார். இங்கே வரைக்கும் கூட போயிடுச்சுன்னு வச்சுக்க. அவன் இறக்கின வாழைப்பழம் நல்லா அவ்வளோ தூரம் போயிடுச்சு. 2 சாய்ஸஸ் தான் இருந்தது. ஒன்று வந்தா பெரிய லக். ஏன்னா அந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸர் Snapdragon 695 அந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்ல முடியாது, ஓகேவான ப்ராசஸர். பட் அதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8+256. அது வந்து என்ன அம்மால தூக்கி சொருவோம் அப்படின்ற மாதிரி பேச வச்சது. ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லாமல் நான் இங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் 32 GB வச்சுக்கிட்டு. அதனால அந்த அப்டேட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டது. ஏன்னா இவன் இருக்கான்ல, ஏதோ இவன் வந்து லிட்ரலி செத்துட்டான் மீன்ஸ் செத்துட்டான். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு பாட்டு ப்ளே ஆகிறது தெரியுதா? ஆஃப் ஆகாத. லைட் லைட்டாக ப்ளே ஆகுதா? நான் ஆக்சுவலாக ப்ளேல தான் கொடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணாலும் ப்ளே ஆக மாட்டேங்கிறான். ஸ்கிப் பண்ணால் 10 செகண்ட் ஆக மாட்டேங்கிறான். ஒரு சாங் இதால ப்ராப்பராக ப்ளே பண்ண முடியலைன்னும் போது இவனை தள்ளினாலும் போக மாட்டேங்கிறான். ஒர்க் ஆகுது. நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸும் இதில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒர்க் ஆகுது. பட் சம்டைம்ஸ் மென்டல் புண்டி ஆகிடும். இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மென்டல் புண்டியாக இருக்கும், சம்டைம்ஸ் தெளிவாக இருக்கும். இவன் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா இதே மாதிரி தான் இருக்கான். அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாமல் உட்கார வச்சுட்டு இருக்கேன்பா. வேற வழி இல்லை, நான் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். கையில் காசு இல்லை, சொந்த காசு போட்டு வாங்குறதுக்கு. ஆஃபர்னு கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு நானும் முக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பிளான் தான். ஒன்று வந்தா பெரிய ஹிட்டு, அப்படி ஒரு வேளை வராமல் அது ஸ்கேமாக இருந்தா
32,000 ஊபிச்சு பண்ணுற மாதிரி 3,200 அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. நான் போஸ்ட் ஆஃபீஸில் மார்னிங் போய் கேட்கும்போது அவங்க வந்து டெலிவரி பர்சன்லாம் வந்து ஈவினிங் தான் வருவாங்க, நீங்கள் ஈவினிங் 3 மணிக்கு மேலே வாங்கன்னு சொன்னாங்க. ஈவினிங்கும் போய் கேட்டேன். அங்கே லிட்ரலி போஸ்ட் ஆஃபீஸில் அங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே அது ஸ்கேம்னு சொல்லிட்டு 100% சொல்கிறாங்க. ஒருத்தர் 200% ப்ராமிஸ் பண்ணுறாரு இது ஸ்கேம்பா தம்பி, இது உள்ள ஒரு முட்டே இருக்காது, ஸோ நீங்கள் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல். சரி வேண்டான்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. ஏன்னா அவ்வளோதான், போச்சுன்னா 3000 நாம தான். வெளில வந்து அந்த குண்டிவலி குமரேசனுக்கு கால் பண்ணி நான் வந்து பார்சலை வாங்கலை, நேரில் வந்து வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். இல்லை சார், இது ஒன்லி ஆன்லைன் ஆஃபர், நீங்கள் வந்து நேர்லலாம் வாங்க முடியாது, போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்ப முடியும். ஒருவேளை ஸ்கேமாக இருக்குன்ற டவுட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான், இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் இதெல்லாம் ஸ்கேம்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அவங்ககிட்டே கேட்டேன் எந்த அளவுக்கு ஜோக்கராக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோ. அவன் வந்து இல்லை சார், நான் வந்து லைனில் காலையில் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படியே பார்சலை பிரிங்க, லைவாகவே பிரிங்க அப்படின்னு சொன்னான். இதை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க கிட்ட சொல்லும் போது அவன் அப்பா தம்பி லைவ்ல ஃபோன் காலில் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, நீ பார்சலை பிரிப்ப, உள்ள வேற ப்ராடக்ட் வந்திருக்கும், ஐயோ உங்களுக்கு தம்பி ப்ராடக்ட் மாறி வந்துடுச்சு, எங்கள் ஆள் ஒருத்தன் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போயிட்டு நான் திரும்ப உங்களுக்கு ரீசெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவான். திரும்ப வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வராது, 3000 ஊம்பிடுச்சு போ அப்படின்னு சொல்லுவார். ஸ்கேமாக இருக்குமான்ற நம்பிக்கை வந்து இன்னும் கொஞ்சமும் அதிகமாச்சு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், 3000 ஒரு நல்ல ஒரு அப்டேட் கிடைக்குது, பெஸ்ட்டான அப்டேட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம். கூட வந்து கைக்கூலி நம்பர் 5 ஒருத்தன் தான், அதான் இந்த ஜஸ்ட் ஒன் வீடியோ கமெண்ட் போட்டானே அவன் ஒரு வேலையாக வந்தான், அப்படியே என் கூட வந்தான். ஸோ அவன் வந்து இன்னொரு ஐடியா கொடுத்தான். மூடு மகேஷ் ஷோரூம் சென்னையில் ஓப்பன் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு குண்டிவலி குமரேசன் கிட்ட அந்த ஷோரூமோட அட்ரஸையும் வாங்கிட்டேன். அந்த கூகுள் மேப்ஸில் போட்டு அதில் வந்து நம்பர் இருந்தது, கால் பண்ணிட்டு 2 weeks முன்னாடி ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுத்துருந்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது தம்பி அதெல்லாம் ஒரு புண்டையும் இல்லை, அவன் வந்து ஒரு பக்கா ஸ்கேமர், நான் ஜஸ்ட் ஒரு சின்ன மொபைல் ரிப்பேர் ஷாப் மட்டும் தான் வச்சிருக்கேன், அவன் இதெல்லாம் வாங்கிடாதீங்க, அவன் ஒரு ஃப்ராடுக்கார புண்டை அப்படின்னு சொல்லிட்டாரு. போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸும் நடக்குது. ஸோ நண்பர்களே, எவனாவது இந்த மாதிரி கால் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு இதை தரேன், 2000 ரூபாய்க்கு இதை தரேன், வாங்காதீங்க. முடிஞ்சா அவனை நேரில் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. மண்டே முடியுது, இது ஸ்கேம்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. குண்டிவலி குமரேசனுக்கு நான் அதுக்கப்புறம் கால் பண்ணல, அவனே வந்து டியூஸ்டே கால் பண்ணான். நான் கிளாஸில் இருந்தால் எடுக்கல. அதுக்கப்புறம் நானே வந்து சாப்பிட்டு வந்து அவனுக்கு கால் பண்ணி அண்ணா பார்சல் வந்துடுச்சு, ஃபோன் வாங்கிட்டேன்னு சொன்னான். அவன் வந்து ஒரு ஷாக் ஆகி அப்படிங்களா, எங்கள் ஃபோன் பின்னாடி இருக்க நம்பர் சொல்லுவேன்னு கேட்டான். 69 ஸ்டார்ட் பண்ணேன், இல்லையே அந்த நம்பர் வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச ஆரம்பித்தான். பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வைடாங்க ஓத்தான்ட்டேன். இப்போ என்ன வார்த்தை சொன்னீங்க, என்ன வார்த்தை சொன்னீங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தான். இல்லை நான் கவலைப்படாதீங்க, நான் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உம்மால தேவடியா போய் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தான். கடைசியாக இப்போ சிம்மை உடச்சி தூக்கி போட்டுருவில்ல, இல்லை என்னை பிளாக் பண்ணிடுவேன்னு கேட்டேன். ஃபோட்டோ கட் பண்ணிட்டான். இப்போ இந்த வீடியோவை செகண்ட் டைம் ஷூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணும்போது லைவாக அவனுக்கு கால் பண்ணேன். ஸோ அந்த கிளிப் இது உங்களுக்காக. இப்போ வந்துடும், பார்த்துக்க. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன். ஹலோ பாய், 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய், கறி கொண்டு வாங்க பாய். சரி, இன்னும் சிம்மு உடைக்காம என்னென்ன பண்றீங்க? சரி என்ன ஒரு நிமிஷம்ண்ணா கட் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த மாதிரி ஒரு வேளை யாராவது ஆல்ரெடி ஸ்கேம் ஆகி இருந்தீங்கன்னா, பார்சல் பிரிக்க போறீங்கன்னா அதை லைவாக வீடியோ எடுங்க, அதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்ககிட்ட கால் பேசினது இருக்கும்ல, அந்த ரெக்கார்ட் பண்ணி வைங்க, முடிஞ்சதை பண்ணுங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவங்ககிட்ட பேசினதை ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட அதுவும் இல்லை, நான் பார்சலை வாங்கவும் இல்லை, பார்சலை பிரிக்கவும் இல்லை, என்னால் எதுவும் பண்ணவும் முடியல, ப்ரூஃப் இல்லை, அவ்வளோதான். வரண்டாயாச்சாமி. தலைவரின் தரிசனம் ஃப்ரீ டெலஹோயா. வரட்டா மாமே. ஹலோ வணக்கம் சார். நாங்கள் வந்து புதுசாக சென்னையில் ஐயோ டைலாக் மறக்குதே.